ஓம் சாந்தி. 12/8/2026 காலை முரளி. இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பதன் மூலம் நல்ல திசை, அதாவது சத்குருவின் பார்வை அமர்கிறது. இப்போது உங்களுக்கு குரு திசை நடைபெறுகிறது. ஆகையால் நீங்கள் முன்னேறும் கலையில் இருக்கிறீர்கள். கேள்வி: நினைவில் முழு கவனம் செலுத்தவில்லையெனில் அதன் பலன் என்னவாக இருக்கும்? நிரந்தரமாக நினைவில் இருப்பதற்கான யுக்தி என்ன? பதில்: நினைவின் மீது முழு கவனம் செலுத்தவில்லையெனில் நாளடைவில் மாயை பிரவேசமாகிவிடும். கீழே விழுந்து விடுவார்கள். தேக அபிமானம் உடையவர்களாக ஆகி பல தவறுகள் செய்து கொண்டே இருப்பார்கள். மாயை தவறான காரியங்களை செய்வித்து கொண்டே இருக்கும். தூய்மை இழக்கச் செய்துவிடும். நிரந்தரமாக நினைவில் இருப்பதற்கு வாயில் கூழாங்கல்லை, அதாவது வாய்ப்பூட்டு போட்டுக்கொள்ளுங்கள். கோபப்படாதீர்கள். வாய்ப்பூட்டுனா அமைதியாக இருந்துருங்கன்றாரு. தேகம் உட்பட அனைத்தையும் மறந்து நான் ஆத்மா, பரமாத்மாவின் குழந்தை என்ற பயிற்சி செய்யுங்கள். யோக பலத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் வையுங்கள். பாட்டு: ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், தங்களது ஆன்மீக தந்தையாகிய சிவபாபாவின் மகிமை கேட்டீர்கள். எப்போது பாவம் அதிகரிக்கிறதோ, அதாவது மனிதர்கள் பாவ ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறார்களோ, அப்போதுதான் அனைவரையும் தூய்மையாக்குகின்ற தந்தை வருகின்றார். வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறார். அந்த எல்லையற்ற தந்தைக்குத்தான் மகிமை இருக்கிறது. அவர் விருட்சபதி என்றும் அழைக்கப்படுகின்றார். இந்த நேரத்தில் எல்லையற்ற தந்தையின் மூலம் எல்லையற்ற திசை, அதாவது குரு திசை உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. பொதுவாக மற்றும் குறிப்பாக 2 வார்த்தைகள் இருக்குமல்லவா? இதற்கான பொருளும் இங்குதான் நிரூபணம் ஆகிறது. குரு திசையின் மூலம் குறிப்பாக பாரதம் ஜீவன் முக்தி உடையதாக ஆகிவிடுகிறது. அதாவது தனது சுய ராஜ்ய பதவியை அடைகிறது. ஏனெனில் எந்த சத்திய தந்தையை சத்தியமானவர் என்று கூறுகின்றார்களோ அவர் வந்து நம்மை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குகின்றார். மற்றவர்கள் அனைவரும் வரிசை கிரமமாக அவரவர்களது தர்மத்திற்கான பிரிவில் சென்று அமர்வார்கள் மற்றும் வருவதும் வரிசை கிரமமாக வருவார்கள். கலியுகத்தின் கடைசி வரை வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அவரவரது தர்மத்தில் அவரவர்களுக்கு என்று பாகம் கிடைத்திருக்கிறது. ராஜ்யத்தில் ராஜாவிலிருந்து பிரஜை வரைக்கும் அனைவருக்கும் அவரவர்களுக்கான பாகம் கிடைத்திருக்கிறது. நாடகம் என்றாலே ராஜாவிலிருந்து பிரஜை வரைக்கும் ஆகும். அனைவரும் அவரவர்களது பாகம் நடிக்க வேண்டும். இப்போது நமக்கு குரு திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஒரே ஒரு நாள் மட்டுமே அமர்கிறது என்பது கிடையாது. உங்களுக்கு குரு திசை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு நாள் தான் குரு திசைன்னு கிடையாது, கொஞ்ச நாள் இருக்கும். இப்போது நீங்கள் முன்னேறும் கலையில் இருக்கிறீர்கள். எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு முன்னேற்றமாகும். நினைக்க மறந்து விடுவதால் மாயையின் தடைகள் வருகின்றன. நினைவின் மூலம் நல்ல திசை, அதாவது எதிர்கால நன்மை வந்து விடுகிறது. நல்ல முறையில் நினைவு செய்யவில்லையெனில் அவசியம் கீழே விழுவார்கள். பிறகு அவர்கள் மூலம் ஏதாவது தவறுகள் நிகழும். நாடகப்படி அனைத்து தர்மத்தினர்களும் ஒருவருக்கு பின்னால் நடிப்பு நடிப்பதற்காக வருகிறார்கள் என்பதை பாபா புரிய வைக்கிறார். சொர்க்கத்தின் திசை, அதாவது ஜீவன் முக்தி அடைவதற்கான குரு பார்வை இப்போது நம்மீது ஏற்பட்டு இருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இந்த நாடக சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதையும் விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிருஷ்டி சக்கரம் குறிப்பாக பாரதத்திற்காகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தந்தையும் பாரதத்தில் தான் வருகின்றார். ஆச்சரியத்துடன் கேட்பார்கள், கூறுவார்கள், பிறகு சென்று விடுகிறார்கள். குழந்தைங்க என்றும் பாடப்பட்டிருக்கிறது. நாளடைவில் மாயை பிரவேசமாகின்ற காரணத்தினால் கீழே விழுந்து விடுகிறார்கள். யோகா மீது முழு கவனம் கொடுப்பது கிடையாது. பிறகு தந்தை வந்து சஞ்சீவினி மூலிகை கொடுக்கின்றார். அதாவது மயக்கத்தை போக்கக்கூடிய மூலிகையாகும். இது இந்த ஞானம். நீங்கள் தான் அனுமானாகவும் இருக்கிறீர்கள். ராவணனை விரட்ட இந்த மூலிகையை முகரச் செய்வதற்காக கொடுக்கின்றேன் என்று தந்தை புரிய வைத்து இருக்கிறார்.
தந்தை உங்களுக்கு அனைத்து சத்தியமான விஷயங்களையும் கூறுகின்றார். சத்தியமானவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். அவர் உங்களுக்கு சத்திய நாராயணன் கதை கூறி சத்திய யுகத்தை ஸ்தாபனை செய்கிறார். இவர் சத்தியமானவர் என்று அழைக்கப்படுகிறார். அதனால தான் காட் இஸ் ட்ரூத்னு சொல்றோம். சத்தியத்தை கூறக்கூடியவர். நீங்கள் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்வீர்களா என்று உங்களிடம் கேட்கிறார்கள். ஆம், நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்வதில்லை? ஏன் சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோமா என்ன? இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களாகும் என்பதை அறிவீர்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறுங்கள். ஞானம் மற்றும் பக்தி 2 விஷயங்கள் ஆகும். ஞானம் கிடைத்துவிடும் போது பிறகு பக்திக்கு என்ன அவசியம் இருக்கிறது? பக்தி என்றால் கீழே இறங்கும் கலை. பக்தியின் பலன்தான் ஞானம். அதான் சொல்றாரு. ஞானம் என்றால் முன்னேறும் கலையாகும். இந்த நேரத்தில் பக்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது நமக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது. இதன் மூலம் சத்கதி கிடைக்கின்றது. பக்தர்களை பாதுகாக்கக்கூடியவர் ஒரே ஒரு பகவான் ஆவார். பாதுகாப்பது என்றால் எதிரியிடமிருந்து பாதுகாப்பது ஆகும் அல்லவா? நான் உங்களை ராவணன் என்கிற எதிரியிடமிருந்து உங்களை பாதுகாக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். ராவணனிடமிருந்து எப்படியெல்லாம் பாதுகாப்பு கிடைக்கிறது என்பதை பார்க்கிறீர்கள் அல்லவா? இந்த ராவணனின் மீது வெற்றி அடைய வேண்டும். இனிமையான குழந்தைகளே, இந்த ராவணன் உங்களை தமோ பிரதானமாக ஆக்கிவிட்டது என்று தந்தை புரிய வைக்கிறார். சத்யுகமானது சதோ பிரதானம், சொர்க்கம் என்று கூறப்படுகிறது. பிறகு கலைகள் குறைய ஆரம்பித்து விடுகிறது. கடைசியில் எப்போது முற்றிலும் தேக அபிமானத்தில் வந்து விடுகிறீர்களோ அப்போது தூய்மையை இழந்து விடுகிறீர்கள். புது கட்டடம் உருவாக்கப்படுகிறது. சில மாதங்களுக்கு பிறகு, அதாவது 6 மாதத்திற்கு பிறகு சிறிது கலைகள் குறைந்து விடுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கட்டிடத்துக்கு சுண்ணாம்பு பூசப்படுகிறது. கலைகள் குறைந்து விடுகிறது அல்லவா? புதியதிலிருந்து பழையது, பழையதிலிருந்து பிறகு புதியதாக ஆகிவிடுகிறது. இவ்வாறு ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் நடைபெற்று வருகிறது. இந்த கட்டடம் 100, 150 ஆண்டு காலம் வரை இருக்கும் என்று கூறுவார்கள். புது உலகம்தான் சத்யுகம் என்று கூறப்படுகிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். பிறகு திரேதா யுகத்தை 25% குறைந்து விட்டது என்று கூறலாம். ஏனெனில் சிறிது பழையதாக ஆகிவிடுகிறது. அது சந்திர வம்சம் ஆகும். அதற்கு சத்திரியனின் அடையாளம் கொடுக்கப்படுகிறது. ஏனெனில் புது உலகிற்கு தகுதியானவர்களாக ஆகவில்லை. அதனால்தான் குறைந்த பதவி ஏற்பட்டு விட்டது. கிருஷ்ணபுரிக்கு செல்ல வேண்டும். கிருஷ்ணபுரிக்கு செல்ல வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். ராமபுரிக்கு செல்ல வேண்டும் என்று ஒருபோதும் கூறுவது கிடையாது. அனைவரும் கிருஷ்ணபுரிதான் கூறுகிறார்கள். பிருந்தாவனம் செல்லுங்கள், ராதா கோவிந்தன் என்று பஜனை செய்யுங்கள் என்று பாடுகிறார்கள் அல்லவா? பிருந்தாவனத்திற்கான விஷயமாகும். அயோத்தியாவிற்காக கூறப்படுவது கிடையாது. அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் மீது மிகுந்த அன்பு இருக்கிறது. கிருஷ்ணரை மிக அன்பாக நினைவு செய்கிறார்கள். கிருஷ்ணரை பார்த்ததும் இவரை போன்று கணவர் கிடைக்க வேண்டும், இவர் போன்ற குழந்தை வேண்டும், இவர் போன்ற சகோதரன் வேண்டும் என்று கூறுகிறார்கள். புத்திசாலி சகோதர சகோதரிகள் கிருஷ்ணரின் மூர்த்தியை எதிரில் வைத்ததும் இவர் போன்று குழந்தை வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கிருஷ்ணரின் அன்பில் பலர் இருக்கிறார்கள் அல்லவா? அனைவரும் கிருஷ்ணபுரியை விரும்புகிறார்கள். இப்போது கம்சபுரியாக, ராவணபுரியாக இருக்கிறது. கிருஷ்ணபுரிக்கு மிகுந்த மகத்துவம் இருக்கிறது. கிருஷ்ணரை அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அதனால்தான் தந்தை கூறுகிறார், நீங்கள் அதிக காலம் நினைவு செய்து வந்தீர்கள். இப்போது கிருஷ்ணபுரி செல்வதற்கான முயற்சி செய்யுங்கள். அவரது வம்சத்தில் வந்துவிடுங்கள். சூரிய வம்சத்தில் 8 வம்சம், 8 தலைமுறை இருக்கிறது எனில் அந்த அளவிற்கு முயற்சி செய்யுங்கள். அதாவது ராஜ்யத்தில் ராஜகுமாரருடன் ஊஞ்சல் ஆட வேண்டும். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, எவ்வளவு முடியுமோ மன்மனா பவ, அதாவது மனதால் என்னை நினையுங்கள். இந்த நிலையில் இருங்கள். நினைவில் இல்லாததால் தான் கீழே விழுந்து விடுகிறீர்கள். ஞானம் ஒருபோதும் கீழே விழ வைப்பது கிடையாது.
நினைவில் இருப்பது கிடையாது. அதனால் தான் கீழே விழுந்து விடுகிறீர்கள். இதை பற்றி தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அல்லாஹ், அலாவுதீன், ஆத்மதாயி போன்ற நாடகங்கள்லாம் உருவாக்கி இருக்கிறார்கள். நினைவில் இருப்பதற்காகவே வாயில் கூழாங்கற்களை போட்டு கொள்கிறார்கள். அதாவது எதனா டிஸ்டர்பன்ஸ் வரும்னா பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும்னு கூழாங்கல் எடுத்து போட்டுடலாம். அமைதியா இருக்கிறது கூழாங்கல்னு சொல்றாரு. யாருக்காவது கோபம் வந்து விட்டால் பேசிடுறாங்க. அதனால் தான் வாயில் ஏதாவது போட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள் பக்தியில. பேசவே இல்லை என்றால் கோபம் வராது. ஒருபோதும் யார் மீதும் கோபப்படக்கூடாது என்று தந்தை கூறுகிறார். ஆனால் இந்த விஷயங்களை முழுமையாக புரிந்து கொள்ளாததால் சாஸ்திரங்களில் வேறு விதமாக எழுதிவிட்டார்கள். தந்தை யதார்த்தமாக அமர்ந்து புரிய வைக்கிறார். தந்தை எப்போது வருகிறாரோ அப்போதுதான் வந்து புரிய வைக்க முடியும். யார் வாழ்ந்திருந்து சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் மகிமை பாடப்படுகிறது. தாகூர், ரவீந்திரநாத் தாகூர், ஜான்சி ராணி போன்றவர்கள் வாழ்ந்து சென்றிருப்பதால் அதை நாடகமாக உருவாக்குகிறார்கள். நல்லது. சிவனும் இருந்து சென்றிருப்பதால் தான் சிவ ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது இல்லையா? ஆனால் சிவன் எப்போது வந்தார், வந்து என்ன செய்தார் என்பது தெரியாது. அவர் முழு சிருஷ்டிக்கும் தந்தை. அவர் வந்து அனைவருக்கும் அவசியம் சத்கதி கொடுத்திருக்க வேண்டும். இஸ்லாமி, பௌத்தர் போன்று யாரெல்லாம் தர்மத்தை ஸ்தாபனை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜெயந்தி கொண்டாடுகிறார்கள். அனைவருக்கும் தேதி, நாள் இருக்கிறது. என்னைக்கு பிறந்தாங்க, எந்த கிழமன்ட்டு. இவரை, அதாவது சிவபாபாவை பற்றி யாருக்கும் தெரியாது. கிறிஸ்து பிறப்பதற்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்று கூறவும் செய்கிறார்கள். ஸ்வஸ்திகா, ஸ்வஸ்தி சக்கரம் வரைகின்ற போது அதில் முழு 4 பாகமாக செய்கிறார்கள். 4 யுகங்களாகும். அதனுடைய அர்த்தம் தான் அதுன்றார். ஆயுள் குறைவாகவோ அதிகமாகவோ இருக்க முடியாது. ஜெகநாத் புரியில் அண்டா நிறைய சாதம் படைக்கிறாங்களாம். அதில் 4 பாகங்களாக பிரித்து விடுகிறார்கள். பக்தி மார்க்கத்தில் இவ்வாறு ஒழுங்குமுறை இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் என்று தந்தை கூறுகிறார். தேக சகிதமாக இவை அனைத்தையும் மறந்து விடுங்கள் என்று இப்போது தந்தை கூறுகிறார். நான் ஆத்மா, பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தை என்று பயிற்சி செய்யுங்கள். பாபா சொர்க்கத்தை படைப்பவர் என்றால் அவசியம் அவர் நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைத்திருக்க கூடும் அல்லவா? நரகத்திற்கு அனுப்பி வைத்திருக்க மாட்டார். தந்தை யாரையும் நரகத்திற்கு அனுப்பி வைப்பது கிடையாது. முதலில் அனைவரும் சுகம் அனுபவிக்கிறார்கள். முதலில் சுகம், பிறகு துக்கம். தந்தை அனைவரின் துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர் அல்லவா? ஆத்மா முதலில் சுகம், பிறகு துக்கத்தை அனுபவிக்கிறது. நாம் முதலில் சதோ பிரதானமாக, பிறகு சதோ ரஜோ தமோவில் வருகிறோம் என்று விவேகம் கூறுகிறது. அயல் நாட்டினர் புத்திசாலிகள் என்று மனிதர்களும் புரிந்திருக்கிறார்கள். அங்கு அணு ஆயுதங்களை அந்த அளவிற்கு தயாரிக்கிறார்கள். அதாவது உடனேயே அழித்து விடுவார்கள். எவ்வாறு இன்றைய நாட்களில் பிணத்தை கரண்ட் மூலம் உடனேயே எரித்து விடுகிறார்களோ அவ்வாறு அணுகுண்டு போடுவதன் மூலம் நெருப்பு பற்றி கொள்கிறது. மனிதர்கள் உடனேயே அழிந்து விடுவார்கள். காட்டு தீ பற்றி எரிய வேண்டும் என்று அந்த அளவிற்கு புயல் வருகிறது. அதாவது ஊர் முழுவதும் அழிந்து விடுகிறது. பிறகு பாதுகாப்பதற்கான புயல் எந்த ஏற்பாடும் அந்த நேரத்தில் செய்ய முடியாது. முழு காட்டிலையும் தீப்பற்றுச்சுன்னா எப்படி செய்ய முடியும்? விநாசம் ஏற்பட்டே ஆக வேண்டும். பழைய உலகம் அழிய வேண்டும். கீதையிலும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஐரோப்பியர்கள் யாருக்கும் தெரியாத அளவிற்கு அணுகுண்டுகளை ஏவுவார்கள். கல்பத்திற்கு முன்பும் விநாசம் ஏற்பட்டு இருந்தது, இப்போதும் ஆகப்போகிறது என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிந்தீர்கள். நீங்களும் முந்தைய கல்பத்தை போன்று படித்து கொண்டு இருக்கிறீர்கள். சிறிது சிறிதாக நீங்கள் மரம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கும். இந்த மரம், இந்த நம்ம பிராமண மரம் முழு வளர்ச்சி அடைந்து பிறகு ஸ்தாபனை ஆகிவிடும். மாயையின் புயல்கள் மிகவும் நல்ல நல்ல குழந்தைகளையும் கீழே தள்ளிவிடுகிறது. யோகாவில் முழுமையாக இல்லையெனில் மாயை தடையை உருவாக்குகிறது. தந்தையின் குழந்தையாக ஆகி தூய்மைக்கான உறுதிமொழி எடுத்துக்கொண்டு பிறகு விகாரத்தில் விழுந்துவிட்டால் பெயர் கெடுத்து விடுவீர்கள்.
பிறகு மிகவும் ஜோராக அடி விழுகின்றது. அடினா மாயா கிட்ட இருந்து. இந்த காமத்திடம் ஒருபோதும் அடி வாங்கிவிடக் கூடாது என்று தந்தை கூறுகிறார். இங்கு இரத்த நதி பாயும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். சத்தியுகத்தில் பாலாறு ஓடும். அது புது உலகம். இது பழைய உலகம். அதாவது பாலாறுனாக்க அந்த தண்ணியே குடிச்சோம்னா பால்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் கிடைக்குமா? உண்மையிலுமே பால் ஓடாது. தண்ணி தான். அந்த அளவு ஸ்ட்ரென்த்து. இது பழைய உலகமாகும். கலியுகத்தில் பாருங்கள் என்ன இருக்கிறது? புது உலகின் மேன்மையை, செழிப்பை பாருங்கள். இங்கு இருப்பது அதற்கு ஈடாகாது. குழந்தைகள் சாட்சாத்காரத்தின் போது சென்று பார்த்துவிட்டு வருகிறார்கள். சூட்சும வதனத்துல பார்ப்பாங்க. சூட்சும வதனத்தில் சூபி ரசம், அதாவது அமுதம் குடித்தார்கள், இதை செய்தார்கள், அதை செய்தனர் போன்ற சாட்சாத்காரம் ஏற்பட்டது. நாம் மூலவதனத்திற்கு செல்கிறோம் என்று கூறுகிறார்கள். பாபா வைகுண்டத்திற்கு அனுப்பி வைத்து விடுவார். இது போன்ற ஆரம்பகால சாட்சாத்காரமும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. இதனால் எந்த லாபமும் கிடையாது. சாட்சாத்காரம் காட்டுறாரு, ஆனா அதனால எந்த லாபமும் இல்லை. அப்போ நினைவு பண்ணணும். பல குழந்தைகள் சூட்சும வதனத்திற்கு சென்றார்கள். சூபி ரசம், அதாவது அமுதம் போன்றவைகளை குடித்தார்கள். இன்று அவங்க கிடையாது, போயிட்டாங்க. நல்ல நல்ல முதல் தரமான குழந்தைகள் காணாமல் போயிட்டாங்க. அதிகமாக காட்சி பார்த்தவர்களும் சென்று திருமணம் செய்து கொண்டார்கள். மாயை எப்படியெல்லாம் இருக்கிறது பாருங்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. அதிர்ஷ்டம் எப்படி தலைகீழாக ஆக்கி விடுகிறது. பலர் நல்ல நல்ல பாகங்களை நடித்திருக்கிறார்கள். கஷ்டமான நேரத்தில் அதிக உதவிகளும் செய்திருக்கிறார்கள். இருப்பினும் இன்று கிடையாது. அதனால்தான் தந்தை கூறுகிறார், மாயையோ நீ மிகவும் வலிமையுடையதாக இருக்கிறாய். மாயையிடம் நீங்கள் யுத்தம் செய்கிறீர்கள். இதுதான் யோக பலத்தின் யுத்தம் என்று கூறப்படுகிறது. யோக பலத்தின் மூலம் என்ன பலன் கிடைக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. பாரதத்தின் பழமையான யோகா என்று மட்டுமே கூறுகிறார்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு யோகா பற்றி புரிய வைக்கப்படுகிறது. பழமையான ராஜ யோகா என்று கூறப்பட்டிருக்கிறது. தத்துவ ஞானிகள் யாராக இருந்தாலும் யாரிடத்திலும் ஆன்மீக ஞானம் கிடையாது. அதாவது ஆத்மா பற்றி, பரமாத்மா பற்றின ஞானம் கிடையாது. ஆன்மீக தந்தை தான் ஞானக்கடல் ஆவார். அவரைத்தான் சிவாய நமக என்று பாடுகிறார்கள். அவரது மகிமைத்தான் பாடப்பட்டிருக்கிறது. தந்தை வந்து உங்களுக்கு எவ்வளவு ஞானத்தை புரிய வைக்கின்றார். இதுதான் ஞானத்தின் மூன்றாவது கண் என்று கூறப்படுகிறது. தன்னை திரிகால தரிசி என்று கூறக்கூடிய சக்தி வேறு யாரிடத்திலும் கிடையாது. திரிகால தரிசிகளாக பிராமணர்கள் தான் ஆகிறார்கள். இப்போ நம்மளுக்கு தான் நேற்று தேவதையாக இருந்தோம், நாளைக்கு தேவதை ஆக போகிறோம், இன்னைக்கு பிராமணராக இருந்து படிக்கிறோன்ற விஷயம் தெரியுது. தேவதை ஆனால் கூட அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது, கலியுகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுன்றாரு. ஸோ திரிகால தரிசி என்று பிராமணர்கள் தான். அந்த பிராமணர்களின் மூலம், இது உலகத்தில் இருக்கிற பிராமணர்களின் மூலம் யஜ்யத்தை படைத்திருக்கிறார்கள். ருத்ர ஞான யஜ்யம் அல்லவா? ருத்ரன் என்ற சிவனையும் கூறுகிறார்கள். பல பெயர்கள் வைத்து விட்டார்கள். ஒவ்வொரு தேசத்திலும் வெவ்வேறு பெயர்கள் பல வைத்திருக்கிறார்கள். ஒரு தந்தையை தவிர வேறு யாருக்கும் இந்த அளவிற்கு பெயர்களே கிடையாதாம். இவரை, அதாவது சிவபாபாவைத்தான் பபுல்நாத், முட்களை மலராக ஆக்கக்கூடியவர். குணங்கள்ல முட்கள் போல இருந்தோம், நம்மளை மலர் போல ஆக்குகிறார் என்றும் கூறுகிறார்கள். யாரிடம் முட்கள் இருக்கிறதோ அவர்கள்தான் பபுல் போன்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறார். பாபா முட்களை மலர்களாக ஆக்கக்கூடியவர் ஆவார். அதனால்தான் அவருக்கு பபுல்நாத் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். மும்பையில் அவருக்கு அதிகமாக திருவிழா நடைபெறுகிறது. அர்த்தம் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. அவரது சரியான பெயர் சிவன் என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். வியாபாரிகளும் பிந்துவை சிவன் என்று கூறிவிடுகிறார்கள். ஒன்றை ஒன்று எண்ணும் பொழுது 10 வருகின்ற பொழுது சிவா என்று கூறுவார்கள். தந்தையும் கூறுகின்றார், நான் பிந்துவாக, நட்சத்திரமாக இருக்கின்றேன். பலர் இவ்வாறு 2 திலகம் வைத்துக் கொள்கிறார்கள். அதாவது தாய் மற்றும் தந்தை, ஞான சூரியன் மற்றும் ஞான சந்திரனின் அடையாளம் ஆகும்.
அவர்கள் சரியான அர்த்தத்தை அறிந்து கொள்ளவில்லை. ஆக பாபா யோகாவை பற்றி புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். யோகா எவ்வளவு பிரபலமாக இருக்கிறது? இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் யோகா என்ற வார்த்தையை விட்டுவிடுங்கள். நினைவு செய்யுங்கள். யோகானா அவங்க பிசிக்கலா நினைச்சுக்கிறாங்க. நீங்க அதனால நினைவு யாத்திரை நினைவுன்னு வச்சுக்கோங்க. தந்தை கூறுகிறார், யோகா என்ற வார்த்தையின் மூலம் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நினைவு என்பதன் மூலம் புரிந்து கொள்வார்கள். தந்தையை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். அவர் நாயகன் என்றும் கூறப்படுகின்றார். பட்டத்து ராணிகளாக ஆக்குகின்றார் அல்லவா? உலக ராஜ்யத்திற்கான ஆஸ்தியை தந்தை கொடுக்கின்றார். சத்யுகத்தில் ஒரே ஒரு தந்தை தான் இருப்பார். பக்தியில் 2 தந்தைகள் இருக்கிறார்கள். மற்றும் ஞான மார்க்கத்தில் இப்போது உங்களுக்கு 3 தந்தைகள் இருக்கிறார்கள். எவ்வளவு ஆச்சரியமான விஷயமாகும். 2 தந்தைனா உடலை கொடுத்தவர் ஒண்ணு, ஆத்மாவுடைய அப்பா பரலோகிக தந்தை. ஞானத்துக்கு அப்புறம் பிரம்ம பாபாவும் ஒரு தந்தை ஆயிடுறாரு. அதனால 3 தந்தை. சத்யுகத்தில் அனைவரும் சுகமாக இருப்பார்கள். அதனால்தான் பரலோகிக தந்தையை அறியவில்லை. சத்யுகத்துல யாருமே கடவுளை தெரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போது நீங்கள் 3 தந்தையை அறிவீர்கள். புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு எளிய விஷயமாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். நினைவில் இருப்பதற்காக வாயினால் எதுவும் பேசக்கூடாது. வாயில் கூழாங்கற்களை போட்டுக்கொண்டால் கோபம் அழிந்துவிடும். யாரிடமும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இந்த துக்கதாமம் இப்போது தீப்பற்றப் போகிறது. தீப்பற்றி எரியப் போகிறது. ஆகையால் இதை மறந்து புது உலகை நினைவு செய்ய வேண்டும். தந்தையிடம் செய்த தூய்மைக்கான உறுதிமொழியில் உறுதியாக இருக்க வேண்டும். வரதானம். நிராகாரி ஸ்திதி அப்பியாசத்தின் மூலம் நான் என்பதை முடித்துவிடக்கூடிய அகங்காரி ஆகுக. நான் ஆத்மா நிராகாரமானவன். அதை பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே நான் இந்த உடல் என்ற நான் என்ற அந்த அகங்காரம் வராதுன்றார். அதாவது தற்சமயம் அனைத்திலும் நுட்பமான மற்றும் அழகான கயிறு இந்த நான் என்பதான். நான் தான்ட்டு. ஸோ இந்த நான் என்ற சொல்தான் தேக அபிமானத்தில் இருந்து அப்பால் கொண்டு செல்லக்கூடியதாகும். அதுவே தேக அபிமானத்தில் கொண்டு வரக்கூடியதும் ஆகும். நான்றது நான் ஆத்மா நினைக்கும் போது தேக அபிமானத்திலிருந்து தூர போயிடுது. அதே இந்த உடல் நினைக்கும் பொழுது தேக அபிமானத்துல கொண்டு வந்துடுது. எப்போது நான் என்பது தலைகீழான ரூபத்தில் வருகிறதோ அப்போது பாபாவுக்கு அன்பானவராக ஆவதற்கு பதிலாக, இப்போ நான் ஆத்மா நினைக்கிறீங்கன்னா உயர்வாகும். நான் தான் இந்த உடல் நினைச்சிங்கன்னா அப்போ பாபாவுக்கு அன்பானவருக்கு பதிலாக யாராவது ஒரு ஆத்மாவின் பெயர் புகழ் பெருமைக்கு அன்பானவராக ஆக்கிடுறீங்க. இந்த பந்தனத்தில் இருந்து விடுபடுவதற்கு நிரந்தர நிராகாரி ஸ்திதியில் ஆத்மா என்ற நினைவில் நினைத்திருந்து சாகாரத்தில் வாருங்கள். நான் ஆத்மா தான் இந்த உடல் மூலமா பார்க்கிறேன், கண் மூலமா பார்க்கிறேன். இந்த அப்பியாசத்தை இயற்கையான இயல்பாக ஆக்கிக் கொள்வீர்களானால் அகங்காரி ஆகிவிடுவீர்கள். ஆத்மா தான் செய்ய வைக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். ஆத்மா தான் கண் மூலமா பார்க்குது, ஆத்மா தான் மனசு மூலியமா நினைக்குது அப்படின்னு இந்த உடல் நினைக்கக்கூடாதுன்றாரு. அப்போ நீங்கள் அகங்காரி ஆயிடுவீங்க. ஸ்லோகன். யாராவது ஒருவரின் கெட்ட அல்லது நல்ல விஷயத்தை கேட்டு சங்கல்பத்தில் கூட வெறுப்புணர்வு வருவது என்பதும் கூட மற்றவர்களின் வழி ஆகும். யாரோ ஒருத்தவங்க நல்லதோ சொல்றாங்க, இல்லை கெட்டதை கூட சொல்றாங்க, அதை பார்த்துட்டு நம்ம வெறுப்புல வந்துடக்கூடாதுன்றார். அதுவும் பரமத்து, மற்றவர்களின் வழிதான். நான் இப்போ நீங்க ஒரே ஒரு ஸ்ரீமத் பகவானுடைய வழி பிரகாரம் நடக்கணுன்றார். இந்த மாத ஓமருக்கு அவ்யக்த இஷாரா டைட்டில் அபவித்திரத்தாவின் விதையையும் கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மை ஆகுங்கள். அபவித்திரத்தான தூய்மையற்ற எண்ணங்களை விதையிலேயே அழிச்சிடுங்கன்றார். அதாவது சங்கல்பம், எண்ணம் அல்லது கனவில் கூட எப்போது
அபவித்திரத்தாவின் அம்ச மாத்திரம் இல்லாமல் இருக்கிறதோ, அம்சம் இருந்தா வம்சம் வளர்ந்துரும். ஒரு குட்டியா ஒரு துளி அளவு கூட அந்த நெகட்டிவ் தாட்ஸு, வேஸ்ட் தாட்ஸு வரக்கூடாது. அவரை உண்மையான பிராமணர் என சொல்வார்கள். அந்த மாரி இல்லாம இருந்தா தான் அவங்க தான் உண்மையான பிராமணர் குணத்தால. இந்த தாரணைக்காகத்தான் பாடப்பட்டுள்ளது. அதாவது பிராணன் போனாலும் தர்மம் போகக்கூடாது. உயிரே போனாலும் உங்களுடைய அந்த செயல் வந்து நல்ல செயலா தான் இருக்கணுமே தவிர கெட்ட செயலா ஆகிடக்கூடாது. அந்த மாதிரி தைரியம், அந்த மாதிரி திட சங்கல்பம் செய்பவர்கள் எந்த விதமான சூழ்நிலையிலும் தங்கள் தர்மம், அதாவது தாரணைக்காக எதை சகித்துக்கொள்ள வேண்டியதாக இருந்தாலும், தியாகம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும், சகித்துக்கொள்ள வேண்டி இருக்கும். அதாவது எந்த நேரத்திலயும் என்னுடைய சுய தர்மத்த விட்டுக் குடுக்க மாட்டேன். அன்போட தான் இருப்பேன். அமைதியா இருப்பேன். கோவப்பட மாட்டேன்னு நெனச்சாங்கன்னா, சகிச்சுப்பாங்களாம். தைரியம் வைக்க வேண்டியது இருக்கும். அப்போது குஷி குஷியோடு செல்வார்கள். பின்வாங்க மாட்டார்கள். எல்லாத்தையுமே குஷி குஷியாவே சகிச்சுப்பாங்களாம். என்னால முடியாதுன்னு பின்வாங்கிட மாட்டாங்க அப்டின்றார். ஸோ அபவித்திரத்தாவின் விதையை அழிச்சிடுங்கன்றார். தேங்க் யூ. ஓம் சாந்தி.